இறைவன் அவனை தவிர இல்லை, அவன் என்றென்றும் உயிரளிப்பவன், நிலைத்திருக்க செய்வான். என்றென்றும் உயிரளிப்பவன், நிலைத்திருக்க செய்வான். இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புமே உயிர் அளிக்கக்கூடியதாக இருக்கு. உயிரை அழிக்கக்கூடியதாக இல்லை, உயிர் அழிக்கக்கூடியதாக. அப்போ ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க செய்பவன் அப்படின்னா உருவான ஒன்று என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த தன்மையில தான் படைக்கப்படுது. என்னன்னைக்கும் வாழ்றதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறோம். குழப்பம். வேதம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உண்டு இருக்கு. மறைவானது அழியாதது, வெளிப்படையானது அழியக்கூடியது. அது சாட்சி காட்டுற நமக்கு. நிலைத்திருக்க செய்பவன், இதை விளங்கிக்கும் போது எது நிலைச்சிருக்கும்? உங்களோட அமைதி நிலைச்சிருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சி கூட நிலைச்சிருக்க முடியாது. மகிழ்ச்சின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படி இல்லையா? ரொம்ப நேரம் அவங்களால சிரிச்சுட்டு கூட இருக்க முடியாது. ரொம்ப நேரம் சிரிக்க முடியாது. அமைதியை தவிர எந்த ஒன்றிலும் கோபமா ரொம்ப நேரம் நீங்க இருக்க முடியாது. அழுகையா ரொம்ப நேரம் உங்களால் இருக்க முடியாது. பொறாமையில ரொம்ப நேரம் உங்களால் இருக்க முடியாது. கவலையில ரொம்ப நேரமா இருக்க முடியாது. உங்களுக்கு அழிவு ஏற்படுத்தும். ஆனா எது நிலைத்திருக்க செய்யும்னா அமைதி தான். அமைதியில நீங்க எவ்வளவு காலமும் நிலைத்திருக்கலாம். உங்களுடைய காரியங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அமைதி அப்படின்றதையும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதையும் ரெண்டு போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம். உடல் ரீதியாக செய்யக்கூடிய காரியம் அமைதின்றது வேதம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் மனசுக்கான செய்தி. அப்போ நிலைத்திருக்கக்கூடிய தன்மை மனசுக்கு. உங்களால கொஞ்ச நேரம் கூட ஒரே மாதிரி உட்காந்துருக்க முடியாது, சிரமம் இல்லையா? ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது. கொஞ்சம் அசைஞ்சிட்டே இருப்போம். கையை அசைப்போம், காலை லேசாக அசைப்போம், காலை மாற்றி வைப்போம், தலையை லேசாக திருப்போம், அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு இடத்துல நிலையாக அரிச்சிருக்க முடியாது. உருவத்திற்கு அந்த தன்மை இல்லை, நிலைத்திருக்கும் தன்மை இல்லை. அப்படி செய்யணும்னா நீங்கள் பயிற்சி எடுக்கணும். அதாவது உங்களை நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டும். இறைவனுடைய பாதை லேசானது. உடலுக்கும் மனதிற்கும் ரெண்டு தனித்தனியாக நம்ம புரிஞ்சுக்கணும். மனதிற்காக அறிவிக்கப்படுது. அந்த மனம் ஏற்றுக்கொண்டதை உடல் செயல்படுத்தும். மனதிற்கு சொல்லப்பட்ட வழிபடுதலை வழிபாடாக்கி உடம்புக்கு நீங்க பண்றீங்க, சொல்லிவிடுத்தது உருவப்படுத்துறீங்க. மறைவான செய்தி உங்களுக்கு அறிவிக்கும் போது மனசுக்கு அது உருவத்துக்காக்கி வழிபாடு பண்றீங்க. வழிபாடு வழிபடுதல் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மனதிற்கானது வழிபடுதல், ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். வழிபாடுன்னு நம்ம செய்யறது எல்லாமே உருவத்தை கொண்டு நீங்க செய்யறது. அதுதான் மாறுபடுறோம். குழப்பங்களும் அங்கேதான் ஏற்படுது. வழிபடுதல்னு சொல்லும்போது நல்லது வேணுமா வேணாம்ப்பா அப்படின்னு யார் கேட்டாலும் அந்தந்த சமுதாயத்தில் ஒருத்தருக்கும் நல்லதுன்னு சொல்லும்போது எல்லாருமே வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லதுக்கு இந்த மாதிரி செய்யும் போது இல்லை இந்த மாதிரி செஞ்சா என்ன அப்படின்னு உருவத்தில் தான் நம்ம வேறுபடுவோம். நிலைத்திருக்கும் தன்மை மறைவானதற்கு, வெளிப்படையானது நிலைத்திருக்கும் தன்மை இல்லைன்னு விளங்கிக்கிறேன். அப்போ இதை நான் உணர்றது தான், சொல்றது இல்லை. நான் உணரணும், என்னோட வாழ்க்கையில் உணர வேண்டியது. அசைய வேண்டிய உடல் அசையாமல் இருந்தால் பயம் வரும். எனக்கு கையை அசைக்க முடியல, ஒரு பயம் ஏற்படும் எனக்கு. மனம் அசைஞ்சிச்சுன்னா நீங்கள் பயப்படுவீங்க. மனம் அசைகிறது தான் உங்களுக்கு கவலை, பயம் எல்லாமே. பதட்டம் அடையிறீங்க. மனம் நிலைச்சிருக்கணும், உடல் அசையணும். நீங்கள் மாற்றி முயற்சி பண்ணுறீங்க, உடல் அசையாமல் இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. அதை தியானம்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரே இடத்துல உட்காந்துட்டு தியானம் சொல்றீங்க. உடலை அசைக்காமல் செய்வதெல்லாம் நீங்களுடைய முயற்சிகளாக இருக்கு. ஆனால் அது கூட உடலை அசையத்தான் செய்யும். மனம் எப்போ அசையாமல் இருக்கும் அப்படின்னா அமைதியில தான் அசையா இருக்கும். மனிதர்கள் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு உணர்ந்ததை எடுத்து சொல்லணும். வேதத்தை படிச்சுட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றது இல்லை, அதை நம்ம உணரணும். உணர்ந்துட்டு அந்த உணர்ந்ததை எடுத்து சொல்லிட்டு வாங்க. கேட்கக்கூடியவங்களுக்கு படிப்படியாக கேட்டவுடனே நான் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. முதல்ல நான் புரியணும். எனக்கு சுயமாக என்னுடைய வாழ்க்கையில் அது புரிய ஆரம்பிக்கணும். சொல்லப்பட்ட செய்தி எனக்கு புரிய ஆரம்பிக்கணும். புரியும் போது மனசு அமைதி அடைய ஆரம்பிக்கும். ஒரு விளக்கு ஆடிக்கிட்டே இருந்தா, ஒரு திரி போட்டிருக்கோம், விளக்கு ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அணைஞ்சு போயிடுவாங்க. அது நின்றுச்சு நிற்கணும், அது வெளிச்சம் நிமிர்ந்து நிற்கணும். அது தெளிவு, மனசில் உள்ள தெளிவு கிடைக்கும் போது மனசு உறுதியாக நிற்குது. உடல் அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் மன அமைதியாக இருக்கும்போது உடல் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லா காரியங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் தியானம். மனம் அமைதியாக இருப்பது தியானம். உடலை நீங்கள் அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பது அல்ல தியானம். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. உடம்பை நீங்கள் அசையாமல் இருக்கிறதுக்கான வழிமுறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க.
அது எந்த நன்மையும் கொண்டு வந்து சேர்க்காது. இப்போ விளங்கி கொள்ளுதல் தான் வேதம் நமக்கு அந்த மறைவான செய்தி. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே தேவையாக இருக்குமா? கணவனுக்கு மனைவிக்கும் ஒரே தேவையாக இருக்கா? கட்டுப்பட்டு வேணா இருப்பீங்க, வேணாம் வீட்டுக்காரருக்கு அப்பாவுக்கு எதிராக ஒன்றும் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு வேணா இருப்பீங்களே தவிர ஒரே தேவை இல்லை. அப்போ வாய்ப்பு பார்த்துட்டே இருப்பீங்க, எப்போ அப்பா போவார், அதுக்கப்புறம் நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி என்ன தன்னைப்போல ஏற்படும் மனிதனுக்கு ஏற்பட்டுரும். நிலைத்திருக்க தன்மை மனதிற்கு, உடலுக்கு அல்ல, மறைவானதற்கு. இந்த உடல் அசையக்கூடிய தன்மை தான், அழியக்கூடிய தன்மை உடலுக்கு இருக்குன்னு ஏற்றுக்கொண்டா இப்போ மனிதர்கள் உன்னை நான் காப்பாற்றுறேன், உச்சனை காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது உண்மையிலே அவன் காப்பாற்றுவானாங்கிற கேள்வி வரும். காப்பாற்ற முடியுமாங்கிறது. அப்போ மனிதன் பெரும்பாலும் ஏமாந்து போகிறது அப்படித்தான். நான் ரொம்ப காலம் உன்னை வாழ வச்சிருவேன். வாழ வைக்கிறதுன்னு என்னது? படுத்த படுக்கையாக கிடக்கிறது வாழ வைக்கிறது அர்த்தமா? 20 வருஷமாக படுத்தே இருக்கிறேங்க, ஆமாம் மருந்து கொடுத்துட்டே இருக்கோம், இது வாழ்கிறதா? இதுக்கு பேர் அதுதான் சொல்கிறாங்க. மனிதனுடைய ஆயுட்காலம் நீண்டுருச்சு, படுத்த படுக்கையாக இருக்காரு 40 வருஷமாக, எந்திரிக்கிறதே இல்லை, உயிரோடு வச்சுருக்காங்க. இது வாழ்க்கைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குழப்பம் இல்லை, அந்த வாழ்க்கையை வாழலாம். அதை அறிவிக்கலை வேதம், அதை பற்றி அறிவிக்கல. அது அல்ல. மனசு தெளிவடைஞ்சிச்சுன்னா இப்போ உடல் அடி பண்ணி வருது, உங்கள் மூளைக்கு வேலை செய்யும். இதை உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் பல உபாயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. உபாயங்களை பூரா நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சிடும். அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு விளங்கியிருக்காங்க. பல உபாயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த உபாயங்களை பூரா பிடிச்சிக்கிட்டு இதுதான் என்னை காப்பாற்ற போகுதுன்னு ஒரு ரீதியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு காலத்திலும் தவறுகள் நடக்கும் போதெல்லாம் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உணர்வை பின்பற்றக்கூடிய மனிதனுக்கு உள்ளத்திலிருந்து செய்தி வருது. அதாவது உங்களுடைய இறைவன், அந்த நம்மளை படைத்த இறைவன்ட்ட வந்து செய்தி வருது, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வருது. அது அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு பிரயாச்சித்தமாக உணர்வு அறிவித்த விஷயம் அது. அதை தான் இன்னைக்கு வழிபாடுகளாக எல்லாரும் வச்சுட்டு இருக்கீங்க. எங்கள் குளத்தில் ஒரு காலத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்கு இது இந்த விஷயத்தை செஞ்சதான் காப்பாற்றப்பட்டோம் அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு சமுதாயத்திலும் அது இருக்கும். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா, எங்கள் முன்னோர்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது செய்தி எங்களுக்கு வந்துச்சு, கடவுள்கிட்ட வந்து இந்த இதை செஞ்சோம், அதுலேருந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக உங்களுக்கு சொன்னது. இன்றைக்கி உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்போது உங்களுக்கு எங்கிட்ட இருந்து உங்களுக்கு தீர்வு உண்டு, உணர்வுலேருந்து உங்களுக்கு தீர்வு உண்டு அறிவிக்கிறதுக்கான செய்தி அவங்களுக்கு கொடுத்தது. அந்த காலத்தில் அந்த தேவை இருந்துச்சு, அந்த பிரச்சனை இருந்துச்சு, அது கொடுக்கப்பட்டது. இது எல்லா காலத்திலும் உங்களுடைய தேவைகளாக இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறத அறிவிக்கிறதுக்காக சொன்ன விஷயத்த விடாமல் பிடிச்சிட்டு செஞ்சுட்டே வர்றோம். இதனாலே நம்ம பிரிவுகளாக பிரச்சனை. அவன் வேறப்பா, அவன் சாமி வேற, என் சாமி வேற, அவன் பழக்கம் வேற, என் பழக்கம் வேற. நல்லது வேணுங்கிறத விட்டுட்டோம். நம்ம ஒரு காலத்தில் அது உதவிச்சு, அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைக்காக உதவிச்சு. இப்போ அதையே என்ன அர்த்தத்தில் நம்ம பிடிச்சிட்டு வர்றோம்? இப்போ எனக்கு தேவையில்லைன்னா, எனக்கு எந்த ஒரு தேவை இல்லைன்னு அர்த்தமா? இப்போ ஒரு தேவை இருக்கே, அது அந்த நீங்கள் செஞ்சுட்டு வர காரியம் உங்களுக்கு உதவலைன்னு புரியலையா? இன்னைக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லையா? பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரோன்னு சொல்கிறீங்க. எந்த பல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அது செஞ்சுட்டு வர்றீங்களே, உங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கா? ஏன் அப்படின்னா உங்கள் முன்னரில் ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை இருந்து அவர் உணர்வை பின்பற்றின் காரணமாக அவங்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது, அவங்க செஞ்சாங்க, சரியாச்சு. அவர் சொன்னார். அப்போ அந்த பிரச்சனை வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அது தீர்ற வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் எங்கே செய்ய ஆரம்பித்தோம்? மூட பழக்கம்னு சொல்கிறது பழக்கம், மூட வேண்டிய பழக்கம். அது நீ தேவையில்லைன்னா அந்த பக்கத்தை மூடிருங்க, அந்த பக்கம் முடிஞ்சு, உங்கள் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் முடிஞ்சது. அவங்களுக்கு தேவை இருந்தது, அதனால சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதையே தான் நீங்கள் எப்பயுமே செஞ்சுட்டு வரணுங்கிறது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? அதை சொல்லி கொடுத்து தான் உங்களை அடிமைகளாகவே உங்கள் தேவைகளுக்காக ஒன்று அறிவிக்கப்படுது, தேவை முடிஞ்சது, இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சுட்டு வாங்க, அதானே? எப்போ நீங்கள் அதையே பின்பற்றுறீங்களோ, இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னோர்களை, இதான் முன்னோர்களை வழிபடக்கூடிய சமுதாயம் சொல்லிட்டு இருக்கீங்க. முன்னோரை ஏன் வழிபடணும்? உங்கள் முன்னாடி ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறானே, அவனையே அவன் சொல்லக்கூடிய நல்ல செய்தியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இறந்து போனவர்களை நீங்கள் வழிபடுறீங்க இல்லையா? எந்த ஒரு சமுதாயத்திலும் நீங்கள் இறந்து போனவர்களை வழிபடுறீங்க, அப்படித்தானே? இல்லைன்னா யாரை நீங்கள் வழிபடுறீங்களோ அவர் இறந்து போனவரை வழிபடுற சொல்லி கொடுத்துட்டுருப்பார். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தான் வாழும்போது தன்னை மதிக்க வேண்டும் நினைக்கிறேன் இல்லையா?
பிள்ளை வந்து அப்பா என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு, அண்ணன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அவனையும் மதிக்கிறாங்க, அவன் வீட்டுக்கு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லா வீட்லையும் இருக்குதான் செய்யுது. மனிதன் ஒவ்வொருவரும் மதிக்க பண்ணும் இல்லை, மூத்த பிள்ளை தான் மதிக்க பண்ணும், சின்ன பிள்ளைலாம் ஒன்றும் மதிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லைல்ல. எல்லாருமே என்னை மனசில் நினைக்கிறாங்களே. அப்போ என்னைக்கிட்ட எனக்குன்னு தனியாக குடும்பமாக தான் பார்க்குறேன். அப்போ மனைவி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக வந்த உடனே சண்டைக்கு ஆரம்பிச்சிடும், அப்பா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும் இல்லையா. தனக்கு சப்போர்ட் கிடைச்ச உடனே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க எனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னை ஒரு மனிதனாக மதிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இறந்து போன மனிதர்களை நீங்கள் பேரை வச்சுட்டாலும் சரி, பேரை வச்சு உருவத்தை வச்சுருந்தாலும் சரி, உருவத்தை வைக்கலாம் சரி, ஆனால் 2 பேரும் ஒன்று தான் ஒரே விஷயம் தான் பண்ணுறாங்க. இறந்து போனவர்களை நீங்கள் வழிபடுகிறீர்கள். தமிழர் சமுதாயம், முன்னோர்களை வழிபடப்பட்ட சமுதாயம், இதில் பெருமை வேறு நமக்கு. ஒவ்வொரு சமுதாயத்தையும் சொல்லிட்டு இருக்கு, எந்த சமுதாயம் முன்னோரை வழிபடல, எல்லாரும் வழிபடுறாங்க. ஆனால் வேதம் அதை அறிவிக்கவே இல்லை. உணர்வை வழிபடுங்க சொல்லுது, லைவா உயிரோட்டமாக வேதம் சொல்லக்கூடியது. இப்போதான் மனிதர்கள் தனித்தனியாக, அதாவது விடுதலை அடைந்தவர்களாக, இல்லைன்னா நீங்கள் அடிமைகள், நம்ம ஒவ்வொருத்தருமே அடிமைகளாக வாழ வேண்டியவர்களாக இப்போ பிரிவினையும் பகையும் சண்டையும் சச்சரவும் சிறிய அளவோ பெரிய அளவாகவோ நடந்துகிட்டே இருக்கும். உலகம் முழுவதும் ஒருவன் மற்றவனை அடிமைப்படுத்துவதற்கான திட்டம் போட்டுகிட்டே இருப்பான். இது இந்த நாட்டுக்காரன் தான் பண்ணா, இந்த நாட்டுக்காரன் பண்ணா, இந்த சமுதாயம் பண்ணிச்சு, நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வாய்ப்படிச்சா நீங்களும் பண்ணுவீங்க. ஏன்னா நமக்கு வழி அப்படியா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனாலேயே வேதத்தை படிக்க விடலை. படித்து அதை தாண்டி படிக்க சில காரணங்களுக்காக சிலர் வந்து நானும் படிப்பேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ படிக்க அர்த்தம் எடுக்கக்கூடாது, அப்படியே வாசிக்கணும், நாங்கள் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்கேயும். இதுலேருந்து நீங்கள் விளங்கிக்கவே கூடாது. விளங்குனா உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஆனால் உங்களை எப்படி மயக்கத்தில் வச்சுருக்காங்க, நீங்கள் உயர்ந்த படைப்பு, மனித படைப்பு, 6 அறிவு உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிலாம் உங்களை பெருமை கொள்ளக்கூடிய செய்திகளை மட்டும் சொல்லுவாங்க. பெருமைப்படுத்தக்கூடிய சொல்லு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, இப்படி ஏதோ ஒன்று உங்களை பெருமைப்படுத்த சொன்னால் உங்களுக்கு மனசு குளிர்ந்துரு. உண்மையிலே நான் பெரிய ஆள் அப்படிங்கிறாங்க. அதாவது மற்றவங்கெல்லாம் தாழ்வு அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையில் உருவாக்கி விட்டுறது, நம்மளை உருவாக்கி விட்டுறது. நம்மளும் அதை எடுத்துக்கிட்டு மறைவானதை விட்டுட்டோன்னு அர்த்தம். மறைவானது என்ன நமக்கு என்ன அறிவிக்குது அப்படின்னா, நம்மை படைத்தவனை தவிர உயர்வானது எது இல்லை. எல்லா புகழும் படைத்த அவனுக்கே, ஒருவனுக்கே, அல்லாஹுக்குன்னா ஒருவனுக்கே சொல்லும்போது அந்த பெருமைப்படுத்துதலில் நானும் எனக்கும் புகழ் அப்படிங்கிற எண்ணத்தை மறைவாக விதைக்கப்படுது. நம்மளை மறைவான இதிலிருந்து நம்மளை விளக்குறதுக்கான முயற்சி அது. என்னை பெருமைப்படுத்தினாலும் சரி, இன்னொருத்தரை பெருமைப்படுத்தினாலும் சரி, அங்கே மறைவானது விலகி கொள்ளுது, நன்மை விலகி கொள்ளுதுன்னு அர்த்தம். நம்ம ஒருத்தர் பகையா இருக்கிறதுக்கான அந்த வழி சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். மனிதர்களுக்கு படைத்தவனை தவிர இல்லைன்னு விளங்கும் போதுதான் மனிதனுக்கு மனிதன் நன்மையை ஏற்றுக்கொள்ளுதலும் நன்மையை கொடுக்கறது. என்ன விளங்கியிருக்கோ அதை கொடுக்கணும். நம்ம என்ன விளங்கியிருக்கோ அதை எடுத்து சொல்லுங்க, பகை ஏற்படுத்தாம அப்படிங்கிறதுக்காக வேதம் இருக்கு. அந்த வேதத்தை நம்மளை படிக்க விடாம செய்யறாங்க. வாசிங்க, விளங்கி கொள்ளக்கூடாது. அது வாசிக்க மட்டும் செய்யணும். வாசிச்சாலே அவங்களுக்கு புண்ணியம். வாசிக்கிற எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரு தடவை வாசித்தா பத்தாது, 108 தடவை வாசிக்கணும், 1008 தடவை வாசிக்கணும், 1,08 தடவை ஒரு தடவை வாசிக்கணும், இப்படி எண்ணிக்கை கூட்டிகிட்டே போவோம். அப்புறம் சரி அப்படின்னு நம்ம அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு வந்துடும். வேறு வேலை இருக்குது, இதே பண்ணிகிட்டே இருக்க முடியாது எனக்கு அப்படி அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அதில் உள்ள செய்தியை நான் விளங்கிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரவே விட மாட்டாங்க. அதுக்குரிய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று கொடுத்து ஏமாற்றுவோம், இல்லை கொடுக்காம ஏமாற்றுவோம். எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, நான் விளங்கிக்கிட்டா எனக்கு தெரியும். ஏன்னா நான் விளங்கி கொள்ளக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கிறாங்க. அவனை சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ பீடிக்கா. இதை படிக்கும்போது சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ பீடிக்கா அப்படின்னு சொல்லும்போது எப்படி அர்த்தம் நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கடவுள் தூங்கவே மாட்டார், லேசாகவும் தூங்க மாட்டார், உட்காந்துட்டு தூங்க மாட்டார், படுத்துக்கிட்டு தூங்க மாட்டார், எப்பவுமே கண்ணை முழிச்சே இருப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா தூங்குறத யாரு
உயிரில் ஒன்று, ஒன்று மிருகமாக இருக்கலாம், இல்லை மனுஷனாக இருக்கலாம், இல்லை மனுஷனை விட கொஞ்சம் உயர்ந்ததாக அப்படிங்கிற அர்த்தம் தான் நமக்கு. மனுஷனை போல தான் நமக்கு என்ன வரும், பெரிய ஒரு படைப்புனா மனுஷன். இப்போ மனுஷனை போல ஒன்று, அதனால் அது நமக்கு தூக்கம் வரும், ஆனால் அவருக்கு தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி, அப்படிங்கிற அர்த்தம் நம்ம எடுத்துக்கிட்டு கடவுள் எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ கேள்வி கேட்குறேன், கடவுளுக்கு ஒரு வேலையை இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்மளையே பார்த்துட்டு பாரு, இத்தனை பேர் பண்ணுற வேலையும் என்ன ராத்திரியும் பாலமாக பார்த்துட்டு பாரு. ஒவ்வொரு கிருமியும் பார்ப்பாரா என்ன? ஒரு கிருமி செய்கிற வேலை, புழு செய்கிற வேலை, மனுஷன் செய்கிற வேலை, மனுஷன் ஒவ்வொரு 700 கோடி மனுஷன் ஒவ்வொரு ராத்திரி பகல் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒருத்தர் இருட்டில் இருக்கான், ஒருத்தர் பகலில் இருக்கான். முடியும் 2 கண்ணு வச்சு பார்க்க முடியுமா, இல்லை 1000 கண்ணு வச்சா கூட பார்க்க முடியுமா? ஒரு கண்ணு ஒரு விதமாக அப்படிங்கிற கேள்வியில் மனுஷனுக்கு கேள்வி வருது, அறிவுபூர்வமாக கேட்குறதாக. அவங்க நினச்சிக்கிறாங்க கடவுளுக்கு அவ்வளோ பார்க்க முடியுமான்னு. இந்த அடிப்படையில் தான், இந்த அடிப்படையில் விளங்கிக்கிட்டு தான் நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாம் கடவுள் வேலை செய்வார். அந்த கேள்வியெல்லாம் கூட மனிதனுக்கு வருது, அவ்வளோ வேலை செய்வார் அவர். படைத்த ஒவ்வொன்றும் மனிதனுடைய எண்ணத்திற்கு செயல்படணும். இப்போ நீங்கள் ஒரு எண்ணம் கொள்றீங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கும் மறுத்ததற்கும் உரிய ஒவ்வொரு உங்கள் உடல்ல அப்படித்தான் வேலை செய்யும். நீங்கள் என்ன மருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்ல வைத்தியர் ஏற்றுக்கணும், அதை அப்படியே ஏற்றுக்கணும். வார்த்தைக்கு சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கணும், சொல்லக்கூடிய வார்த்தைங்க புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். அந்த நல்ல சிறந்த ஒரு வைத்தியர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மருந்து தர்றாரு. மருந்து சாப்பிட்டு அது எப்போ நீங்கள் சரியாவீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டா தான். இவர் நல்ல வைத்தியர், இந்த வைத்தியம் சரியாகும், நான் சரியாவேன். இந்த எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னா அவர் எவ்வளோ பெரிய சிறந்த வைத்தியராக இருந்தாலும் சரியாது. அப்போ எப்படி எது சரியாகுது? அப்போ எது சரியாக்குது? ஒருத்தர் திருநீர் கொடுக்குறாரு, ஒருத்தர் வாங்கி பூசிக்கிறாரு, இதை பூசினா சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த தண்ணியை வாங்கி குடிச்சிங்கன்னா சரியாக போன்னு சொல்லியிருக்காருப்பா. அவர் ஓதுனா சரியாக போன்னு சொல்லியிருக்காருங்கப்பா. இந்த மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் சரியாக போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி ஒவ்வொருத்தரும் சொன்னதும் ஒவ்வொரு சாட்சியாக அவங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா ஆளுங்க போக மாட்டாங்க இல்லையா? இல்லை கோயிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதி போகிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, புத்திஸ்ட்டு இதுக்கு போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க. ஒரு அலோபதி மருத்துவம் போகிறாங்க, மூலிகை வைத்தியம் போகிறாங்க, ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் போகிறாங்க. ஒருத்தர் கூட குணமால யாரும் போக மாட்டாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் அங்கே சரியாக இருக்குது. அப்புறம் அதை கேட்டு வரக்கூடியவங்க இருக்காங்க. அதில் ஒரு சில சரியாகிட்டு தானே இருக்குது இல்லையா? சரியாகிட்டு தானே இருக்கு. அப்போ என்ன அதில் இருக்குது? இவருக்கு ஒரு பூ சாப்பிட்டதுனால அவர் சரியாச்சு, ஒருத்தருக்கு வேறு சாப்பிட்டது சரியாச்சு, ஒருத்தருக்கு மருந்து ஊசி போட்டதுனால சரியாச்சு, ஒருத்தர் கோயிலில் துளசி தண்ணி குடிச்சதுனால சரியாச்சு, ஒருத்தர் விபூதி பூஜை சரியாச்சு, ஒருத்தர் தொழுதுட்டு ஓதுனாங்க அது சரியாச்சு. எப்படி சரியாது? எது சரி? அப்போ என்ன நடக்குது? இங்கே யாரு நம்பிக்கை கொண்டாங்களோ, என்ன நம்பிக்கை? நான் சரியாகணும்னு அவங்க உள்ளம் அறிவிச்சதை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த உள்ளம் ஏற்றுக்கொண்டதை என்னதை ஏற்றுக்கிடுச்சு? உள்ளம் மனசு எதை ஏற்றுக்கிச்சு? நான் நல்லபடியாக இருக்கணுன்றது. நல்லபடியாக இருக்கணுங்கிறது நல்ல ஒரு எண்ணம் எல்லாருக்குமே. உங்களுடைய நல்ல எண்ணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளம் அறிவிச்சது நான் நல்லா ஆகணுங்கிறது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இறைவனுடைய வாக்கு. அது நீங்கள் நல்லபடியாக இருக்கணுங்கிற அந்த வாக்கை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ அவர்கள் அதில் மீண்டார்கள். யாருக்கு சந்தேகம் இருந்துச்சோ, நிறைய பேர் வாய்ப்பு இப்போ நிறைய எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா மருத்துவரும் பேசுகிறாங்க. அலோபதி மருத்துவம், அறிவியல் மருத்துவம் சொல்லக்கூடிய அவங்களும் இப்போ டாக்டரை நம்ம இவ்வளோ கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நம்பணும்ப்பா முதல்ல அப்படின்னு நம்பினா அப்புறம் உங்கள் மருந்து. உங்களுடைய நம்பிக்கை தான் அங்கே வேலை செய்யுது. நீங்கள் நம்பிக்கை என்ன நம்பினீங்க? நல்லது வேணும்னு நம்பினீங்க இல்லையா? அந்த நல்லதுக்கு உங்கள் உடம்பு இப்போ மருந்தை தயார் செய்யும். உங்களுடைய மூளை உங்களுக்கு வேண்டிய எல்லா மருந்துகளையும் தயார் செய்யும். இறைவன் உங்களுக்கு கொடுத்த பாக்கியம். உங்களுக்கு உள்ளும் பொருளும் அத்தாட்சியில் நிரப்பமாக்கி இருக்கிறோம். நல்லது நிகழும் போது அது என்னால நிகழ்ந்ததுன்னு ஒருத்தவங்க பேரை எடுக்கிறாங்க. விளங்கிக்கிட்டா நமக்கு புரியும், புகழியாகும். ஒருத்தவங்க சொல்றாங்க, சரி அவங்கள கடவுளை அவனுக்கு உணர்த்துட்டோம். தான் செய்தா நினைச்சிட்டு இருக்கான், கடவுளை அவங்களுக்கு உணர்த்துட்டோம். அவ்வளவுதான் அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேண்டுதல். எல்லா நன்மையும் இறைவனுக்கு, எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தான் அவன் தான் எல்லா நன்மையும் செய்கிறாங்கிறத விளங்கி கொள்ளும் போது தான் நமக்கு இந்த அமைதி ஏற்படும். இல்லைன்னா போட்டி பொறாமை ஏற்படும். நானும் முயற்சி பண்ணி அவங்க மாதிரி வரப்போகிறேன். தெளிவு பெறுவதுதான் நம்முடைய முயற்சி எல்லாம். அந்த தெளிவில் ஒரு நம்பிக்கை ஏற்படுது. நல்லது நமக்கு
உண்டு, என்னென்னைக்கு உண்டு, நிலைத்திருக்க செய்பவன், உயிரளிப்பு ஒன்றுலாம் நம்ம படிக்கும்போது என்ன உணர்றோம், நமக்கு நன்மைகள் நிகழும் அப்படின்றத நம்ம உணர்றோம். இந்த உணர்வு இல்லாமல் உங்களால் எந்த நன்மையும் ஏற்பட முடியாது. எல்லாரும் சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டு போனால் வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிறோம். பணத்தை கொடுத்துட்டு போனால் பிள்ளைங்க வாழ்ந்துருவாங்களா? தெளிவு வேணுமா? அரசனாக இருந்தாலும் ஏன் பெரும்பெரும் சாம்ராஜ்யம், மன்னாதி மன்னன்லாம் சொல்றீங்க, ராஜாதி ராஜான்லாம் சொல்றீங்க, சக்கரவர்த்தி எம்பரர்லாம் சொல்றீங்க, ஏன் அவங்க பேரைய கூட இல்லை? ஏன் அழிஞ்சிட்டாங்க? அவருடைய சொத்து செல்வம் செல்வாக்கெல்லாம் கொடுத்து தானே போனாங்க, ஏன் அழிச்சிட்டாங்க? அது உதவாது. அது அல்ல, மனசுல இருக்கக்கூடிய அந்த தெளிவு தான். நல்லதை அவங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான். மன்னாதி மன்னன்னு சொல்லும்போது மக்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்தவங்க தானே. அவங்க வெளியே வரும்போது அவ்வளோ பயத்தோட வர்றாங்க, அவ்வளோ பெரிய பாதுகாப்புடைய வர்றாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க தானே அவங்க. எதுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு? என்ன அதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம், எது இவங்களை நம்ம சொல்கிறாங்களோ இதெல்லாம் நம்மளுக்கு உதவும்னு சொல்லிட்டு அது உதவலை அப்படிங்கிறதுக்கு அவங்களே சாட்சியாக இருக்கிறாங்க இல்லையா? செல்வம் வந்தால் பாதுகாப்பாக வாழலாம், செல்வாக்கு இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம், அதிகாரம் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். வாழலாம்ன்றது தானே அர்த்தம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது. அப்புறம் ஏன் அவ்வளோ பாதுகாப்பு பண்ணிக்கிறீங்க? அது அல்ல, அது நமக்கு உதவாது அப்படிங்கிறது நமக்கு அறிவிக்கிறது. இப்போ இங்கே சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ பீடிக்க அப்படின்னா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தமா? இல்லை. ஒவ்வொரு நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுவுமே உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப அது வேலை செய்யுது. அதான் அவன் விடப்பட்ட கட்டளை. ஒன்று சொல்லிட்டு அது நடக்குதான்னு கண்காணிக்கலாம் இல்லை, அது நடக்கும். அதான் படைத்தவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்.